டைட்டானிக். இந்த டைட்டானிக்கோட கப்பல் பைலட் தான் ஸ்மித். இந்த கப்பலை உருவாக்குனவர் தான் தாமஸ் ஆண்ட்ரஸ். இந்த கப்பலோடைய இடை 52,310 டன்ஸ். நம்ம இதுபடி பார்த்தா 4,16,00,000 கிலோ. இந்த கப்பலை எப்ப கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா 1909ஆம் ஆண்டு. இந்த கப்பலை கட்டுறதுக்கு பணியாளர்கள் 2000 பேர் தேவைப்பட்டாங்க மற்றும் 26 மாதங்கள் ஆச்சு முழுமையா கட்டி முடிக்க. இப்படி இருந்த டைட்டானிக் இப்ப எப்படி ஆகிவிட்டது என்று பாருங்கள். அண்மையில் இப்படி ஒரு புகைப்படத்தை. இந்த கப்பல் எப்ப தண்ணீரில் மூழ்கி போச்சுன்னா 15ஆம் தேதி 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம். இது முழுமையாக முழுக 2 மணி நேரம் 40 நிமிடம் ஆச்சு. இந்த கப்பல்ல ஏறினவங்க 2240 பேர். ஆனா தப்பிச்சவங்க 706 பேர் மட்டும்தான். மீதி எல்லாரும் தாபமா இறந்துட்டாங்க. டைட்டானிக் கப்பலை இதே மாதிரி டிட்டோவா வெளிநாட்டில் தயாரித்து அப்படியே வச்சிருக்காங்க. அதில் ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள்னா நடக்குதுன்னு சொல்கிறாங்க போயிட்டு வந்தவங்கன்னா. மற்றும் அந்த கப்பலில் ஆய்வு பண்ணி நிறைய பொருட்களை எடுத்திருக்காங்க. அதில் சில பொருட்களை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. உயிர் பாதுகாப்பு கவசம், சிலை, விசில், கை உறை, தட்டுகள், சாவி. சில உயிர்களை இந்த சாவியால் தான் இவர் காப்பாற்றினாரு. டைட்டானிக் கப்பலில் உபயோகித்த மணி இதுதான். அதிலேயே வருஷம் குறிப்பிட்டிருக்கும் பாருங்க. அப்புறம் செயினும் உடையும். இந்த கப்பலில் ஆய்வு பண்ணும்போது ஒரு கடிதத்தை எடுத்திருக்காங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, அவர் மனைவிக்காக காதல் கடிதம் எழுதியிருக்காரு. அதற்கு முன்னாடியே ஒரு இதை குறிப்பிட்டிருக்காரு. இந்த கப்பல் போகிறதுக்கு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி என்று குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. அன்னைக்கு பேராபத்து ஒன்று நடக்க பார்த்துச்சு. அப்போ கேப்டன் தான் சரி செஞ்சாரு அப்படின்னு அதில் எழுதி இருந்துச்சு. டைட்டானிக் கப்பலிருந்து ஒரு பரிசு கண்டுபிடிக்கிறாங்க. அதை பிரித்து பார்க்கும்போது எந்த பொருளுக்கும் ஒரு சேதாரமும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த பரிசோட தோல் எப்படி இருந்துச்சுன்னா, முதலையோட தோல் எப்படி இருக்கும் வலிமையா, அதே போலதான் இருந்துதான். பரிசை இப்போல பரிசோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போல பரிசுனா குவாலிட்டியே கிடையாதான். அப்புறம் ஒரு பெண்மணியோட பரிசுலேருந்து ஒரு இது எடுத்திருக்காங்க. அதில் முன்னாடியே குறிப்பிட்டிருக்கு நீங்கள் பேராபத்தில் இருக்கீங்கன்னு. அதுதான் இந்த காகிதம். மற்றும் அந்த கப்பலில் வாசனை திரவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நன்றி.